ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. எல்லாமல்ல மங்கள மகா கணபதியும் 27 நட்சத்திரங்களையும் அதனுடைய அதிதேவதைகள் பிரத்யதி தேவதைகள் சகிதாய ஆதித்யாதி நவகிரகங்களையும் ஓம் ஹைம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹைம் க்ளௌம் ஹைம் நமோ பகவதி வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி வராகமுகி வராகமுகி அந்தே அந்தனி நமஹ ருந்தே ருந்தனி நமஹ ஜம்பே ஜம்பனி நமஹ மோகே மோகினி நமஹ ஸ்தம்பே ஸ்தம்பனி நமஹ சர்வதுஷ்ட பிரதுஷ்டானாம் சர்வேஷாம் சர்வவாக்சித்த சக்ஷுர்முகதி ஜிக்வா ஸ்தம்பனம் குரு குரு சீக்கிரம் வசியம் ஐம் க்ளௌ டஹ 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 ஹும் அஸ்திராய பட் ஓம் மகா வாராகி நமோ நமஹ. அன்னை வாராகி வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, ஐப்பசி மாத ராசி பலன்கள். இந்த ஐப்பசி மாதம் ரொம்ப ஒரு 12 ராசி அன்பர்களுக்கும் ரொம்ப சந்தோஷமான மாதமாக அமையப்போகுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பொதுவாக ஒரு 3-4 மாதமாக எல்லாருக்கும் பரவாயில்ல, ஒரு சௌரியமாக இருக்குது, ஒரு சின்ன டெவலப்மெண்ட் இருக்குதுங்க சாமி, ஓரளவுக்கு வளர்ச்சி இருக்குதுங்க சாமி. ஏன்னா நமக்கு வரக்கூடிய ஃபோன் கால்ஸ்லாம் பார்த்திங்கனாக்கா உலகம் முழுவதிலும் இருந்து, என்னுடைய அன்பு பக்தர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், உலகம் முழுவதிலும் இருந்து தினந்தோறும் ஃபோன் கால்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. அதில் நிறைய பக்தர்கள், சாமி நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், சேனலில் பார்க்குறோம், ஸோ நல்ல வளர்ச்சி இருக்குதுங்க சாமி, ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு உங்களுடைய ஃபீட்பேக் அடிப்படையாக கொண்டு தான் நான் சொல்கிறேன். இப்போது 2-3 மாதமாக 12 ராசி அன்பர்களுக்குமே ஓரளவுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருந்து கொண்டு இருக்கிறது. ரொம்ப கஷ்டப்படுறவங்க கூட ஒரு நல்ல கௌரவமான குடும்பம், நல்ல தொழில் அமைப்பு இருந்து, ஒரு நிலையான வருமானம் இருந்து, அந்த தொழிலோ வருமானமோ பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் கூட இந்த மாதிரியான சமயத்தில் நம்மளுடைய பதிவுகளை பார்த்து ஒரு நம்பிக்கை சாமி ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுகின்ற வகையில் தொடர்ந்து ஒரு 3 மாதமாக ஒரு நல்ல வளர்ச்சி இருந்து கொண்டு இருக்கிறது. அதிலும் இந்த ஐப்பசி மாதம் 12 ராசி அன்பர்களுக்குமே சிறப்பான முறையில் ஒரு நல்ல மகிழ்ச்சியான மாதமாக இந்த மாதம் அமைய போகுது. இந்த மாதத்தில் தான் சஷ்டி விரதம் இருக்குது, தீபாவளி பண்டிகை இருக்குது. அற்புதமான யோகங்கள் நிறைந்த மாதமாக இந்த மாதம் ஐப்பசி மாதம் அமைகிறது. சனியும் குருவும் கேந்திரத்திலே அமைந்திருக்கிறார்கள். சனிக்கு குரு முதல் கேந்திரமாகவும் 2வது கேந்திரமாகவும் அமைந்திருக்கிறார்கள். இது ஒரு பொதுவாகவே சனியும் குருவும் சேர்ந்தால் அது ஒரு கோடீஸ்வர யோகம், அற்புதமான ஒரு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதுவும் சனி தன்னுடைய வீட்டில் சுயாட்சி பெற்று விளங்குகிறார். அதே போல் குரு பகவான் சுக்கிரனுடைய வீட்டிலே சிறப்பான முறையில் அமைந்திருக்கிறார். வீடு கொடுத்த சுக்கிரன் அவரும் தன்னொரு மற்றொரு வீடான துலாம் ராசியிலே ஆட்சி பலம் பெற்று விளங்குகிறார். காலபுருஷனுக்கு 3வது வீட்டில் புதனுடைய வீட்டிலே செவ்வாய் பகவான் அமைந்திருக்கிறார். எல்லாம் போக சூரியன் கேது புதன் கேது தொடர்பு, யாரெல்லாம் அந்த டீச்சர்ஸ் அல்ல ப்ரொஃபஸர்ஸ் டீச்சிங் லைனில் இருக்காங்களோ, ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்காங்களோ, இல்லை டியூஷன் சென்டர்ஸு, ப்ளே ஸ்கூலு, இதெல்லாம் ஒரு நல்ல ஜம்முன்னு இருக்கும். அதே போல் அட்வொகேட்ஸ், ஆடிட்டர்ஸ் மற்றும் ஜட்ஜஸ், இந்த கணக்கு வழக்கு பார்க்கக்கூடியவங்க, அக்கௌண்டன்ட், இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. அப்போ இந்த சூரியன் புதன் கேது தொடர்பு கூட அரசாங்கத்திற்கும் அரசாங்க கணக்கு வழக்கிற்கும் கஜானாவிற்குமே கூட நல்ல பணவரவு தனவரவு இருக்க போகுது. அரசாங்கத்துக்கே நல்ல வருமானம் இருக்குன்னு சொல்லும்போது மக்கள் சம்பாதிச்சாதானே அரசாங்கத்துக்கு வரி கட்ட முடியும். அப்போ மக்களுக்கும் நல்ல வருமானம் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. ஆகவே வாருங்கள் நண்பர்களே, இந்த ஐப்பசி மாதம் உங்களுடைய ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது, என்ன சொல்லுது அப்படிங்கிறத முழுமையாக நாம் ஆராய்ந்து விடுவோம். வாருங்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ஐப்பசி மாதத்தை பொறுத்தவரையில்
எதிரிகளுடைய தொந்தரவுகளிலிருந்து விடுதலை, குறிப்பாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனையிலிருந்து முழுமையான விடுதலை கிடைக்கப் போகுது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று விளங்குகிறார். அதுதான் அவருக்கு மூலத்திரிகோண வீடு. சுக்கிர பகவான் தன்னுடைய மூலத்திரிகோண வீட்டில் அமைந்து வக்ரம் பெற்ற சனி பகவானோடு திரிகோண தொடர்பிலே இருக்கின்றார். அப்போ இந்த பக்கம் மூலத்திரிகோணம், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்சி பலம் பெற்ற சனியோடு திரிகோண தொடர்பு, சனி சுக்கிரன் சேர்க்கை. ரிஷபராசி நேயர்களே, யாருக்கெல்லாம் உங்கள் குடும்ப பிரச்சனை உள்ளதோ, குடும்பம்னா கணவன் மனைவி மட்டும் இல்லைங்க, அப்பா அம்மாவோட பிரச்சனையாக இருக்கலாம். அப்பா அம்மா இருப்பாங்க, அது ஒரு சார்பாக இருப்பாங்க, ஒரு பையனையோ ஒரு பொண்ணையோ சப்போர்ட் பண்ணுவாங்க, மீதி 2 பேரை அன்சப்போர்ட்டடாக இருப்பாங்க, எதிரியாக இருப்பாங்க. அல்லது உடன் பிறந்தவங்களுக்குள்ளே வரக்கூடிய ஒரு ஈகோ கிளாஷ், அல்லது அவங்கள்ட்ட வரக்கூடிய ஏமாற்றங்கள், ஒரு அபகரிப்புகள், மொத்தத்தையும் ஒருத்தரையே எடுத்து வச்சுக்கிறது. அப்போது குடும்ப பிரச்சனைகள், அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், மாமியார் வீடு பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது பெற்றோர்கள் உடனான பிரச்சனைகளாக இருக்கலாம், உடன் பிறந்தவங்க சித்தப்பா பெரியப்பா அத்தைங்க, அல்லது அண்ணன் தம்பிங்க பிரச்சனை, அக்கா தங்க பிரச்சனைகள், உடன் பிறந்தவர்களோட வரக்கூடிய சொத்து பிரச்சனைகளாக, இடப்பிரச்சனைகளாக இருக்கலாம். அப்போ குடும்ப பிரச்சனைகளாக இருந்தாலும் இடப்பிரச்சனைகளாக இருந்தாலும், குறிப்பாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமேயானால், ரொம்ப நாளாக இது இழுத்துக்கிட்டு இருக்குங்க சாமி, அல்லது இப்போ தான் சாமி ஒரு 3 மாதமாக பிரச்சனையாக இருக்குது, ஒரு 6 மாதம் தான் பிரச்சனையாக இருக்குது, நல்லா தான் இருந்தது, எப்படி எழுதி வாங்கினாங்கன்னே தெரியல சாமி, எனக்கே தெரியல, ஆச்சரியமாக இருக்குது, எங்கள் மாமனார் கையெழுத்தே போட மாட்டாரா, நான் போட்டு கொடுத்துட்டாரு, ஏதோ ஒரு சம்திங் ராங் இருக்குதுங்க இதில். நிச்சயமாக அவங்க எழுதி கொடுத்துருக்க வாய்ப்பில்லை, இவங்க ஏதோ ஒன்று புஷ் பண்ணி வாங்கியிருக்கணும், இல்லை ஏதாவது மனசை மாற்றி வாங்கியிருக்கணும். அந்த மாதிரியெல்லாம் நீண்ட நெடிய ஒரு போராட்டம், யுத்தம், அந்த மாதிரி இடப்பிரச்சனைகளாக இருந்தாலும் குடும்ப பிரச்சனைகளாக இருந்தாலும், அல்லது இதெல்லாம் வளர்ந்து வம்பு வழக்காக மாறிப்போச்சு சாமி, கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, நீண்ட நாட்களாக இது சம்பந்தமாக கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குங்க சாமி, அந்த மாதிரியெல்லாம் வம்பு வழக்குகளாக இருந்தாலும், இது எல்லாவற்றுக்கும் மேலாக ரிஷபராசி என்பர்களே, குறிப்பாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருந்தாலும், ஏன்னா ரிஷபராசின்னு சொல்லிட்டோம்னாலே வருமானம் இல்லை, மெயினாக அதுதான், வருமானம் போச்சு, ரொம்ப ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றுமா வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு. நார்மலான வருமானம் தான் சாமி வருது. நல்ல ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸாக இருக்கலாம், அதில் ஒரு பெரிய ஷோரூம் வச்சுருக்கலாம், இல்லை ஒரு மல்டி பிஸ்னஸ் பண்ணலாம், குரூப் ஆஃப் கம்பெனிஸாக இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம். சினிமா துறையில் ரிஷபராசியில் எவ்வளோ நாம் பார்க்குறோம், ஜாப் ரிலேட்டடாக, ஃபேமிலி ரிலேட்டடாக, ஹெல்த் இஷ்யூஸாக. சினிமா துறை ரொம்ப ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். அப்போ கடன் சுமைகளாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், கட்டவே முடியல சாமி, இதோடு நான் கட்டின்னு வந்துட்டேன், இனிமேல் காப்பாற்ற முடியுமான்னு தெரியல, அந்த மாதிரி கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமேயானால், அப்போ அதே போல் ரிஷபராசி நேயர்களே, நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும், உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், மடாதிபதிகளாக இருக்கலாம், ஆன்மீக பெரியோர்களாக இருக்கலாம், அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், உயர்நிலை பதவியில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒரு ஐஏஎஸ்ஸா, ஐபிஎஸ்ஸா, ஒரு ஐஜியா, போலீஸ் காவல்துறை அதிகாரியாக, அப்போ அரசு அதிகாரிகளாக இருக்கலாம்,
ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை, அதிக கவனம் தேவை. நோய் நொடிகளில் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். ஹெல்த்து, நான் டெய்லி வாக்கிங் போகிறேன், டெய்லி பேட்மிண்டன் விளையாடுறேன், டெய்லி ஜாக்கிங் போகிறேன், ப்ராக்டிஸ் பண்ணுறேன், ஃபிசியோதெரப்பி பண்ணுறேன், என்னென்னமோ எக்ஸசைஸ் பண்ணுறேன், யோகா பண்ணுறேன். இதெல்லாம் கால நேரத்துக்கிட்ட ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு மனசுக்கு மகிழ்ச்சி, ஒரு ஹெல்த்து குட்டு, எக்ஸசைஸ் குட்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ரிஷபராசி நேயர்களே, ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. அதில் ஏதேனும் சிக்கல்கள் இருக்குமே. ஆனால் ஆமாம் சாமி, நீங்கள் சொல்கிறது கரெக்டு, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் எல்லா எக்ஸசைஸும் பண்ணுறேன், ஆனால் இது எனக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல, ஆச்சரியமாக இருக்குது. பட் இது செஞ்சதால தான் நான் இன்றைக்கி குட்டு, இல்லைனா இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அட்டாக்கில் நான் ஜெயிச்சிருக்க முடியாது. அப்போ உடல்நிலை ஆரோக்கியம், திடீர் பாதிப்புகள், நல்லா இருக்கிற உடம்பு திடீர்னு பாதிக்குது. நல்லா இருந்தது திடீர்னு பாதிச்சு சாமி, திடீர்னு இந்த மாதிரி நடந்தது சாமி, இது எப்படி நடந்ததுன்னே தெரில, கொஞ்சம் கண்டிப்பாக எனக்கு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் சாமி, இது எப்படி தான் நடந்தது, இது யார் தான் காரணம்? கால நேரம் காரணமாக, வேறு ஏதேனும் சூழ்ச்சிகள் காரணமாக? அப்போ ஹெல்த்து, ஆரோக்கியத்திலே அதிக அக்கறை, அதிக கவனம் செலுத்த வேண்டும் ரிஷபராசி நேயர்களே. இப்போ இந்த ஐப்பசி மாதம் எதெல்லாம் ரிஷபத்திற்கு நன்மை நடக்கும்னா, கடன் சுமைகள் குறையும், ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே, ஆனால் அந்த ஆரோக்கியத்தில் நல்ல ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கும், ஆரோக்கியமான வாழ்வை, நீண்ட ஆயுளை பெறுவதற்கு பாக்கியங்கள் உண்டு. எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும். குடும்ப பிரச்சனைகளிலே நீங்கள் ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசி நேயர்களே. கணவன் மனைவியாக இருக்கலாம், காதலர்களாக இருக்கலாம், பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் ரிஷபராசி நேயர்களே, திருமண யோகங்கள் கைகூடும். இந்த திருமண யோகத்தில் இந்த கணவன் மனைவி பிரச்சனையில் அன்றைக்கி ஒரு அம்மா சொல்கிறாங்க, என் பையன் ஒரு நல்ல ஜாபில் இருக்காங்க சார், இந்த மாதிரி மருமக, அற்புதமான மருமக, ஒரு மாமியார் சொல்கிறாங்க, அற்புதமான மருமக, பையன் தப்பு பண்ணிட்டுறாங்க, மருமக ஓன்னு நடரா, நான் கிளம்பி போகிறேன்னு சொல்கிறான், நான் தான் பிடிச்சி கட்டி வச்சுருக்கேன், எப்படியாவது என் பையனை மீட்டு கொடுங்க சாமி அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. அம்மாட்டே சொல்கிறானா அந்த பையன், நான் தப்பு பண்ணிட்டேம்மா, என்னால் மீண்டு வர முடியல அப்படின்னு சொல்கிறான் சாமின்னு. அப்போ அந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகள் இன்னொருத்தரோடு போயிடுறது, வேறு பழக்க வழக்கங்களை வைத்து கொள்வது, இதெல்லாம் குடும்பத்திற்கு துரோகம் செய்வது, இதெல்லாம் கால சூழ்நிலை தான், ஆசையால் மோகத்தால் வந்த பிரச்சனைகள். அப்படி குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் கூட தீர்வதற்கு, விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசி நேயர்களே. அதே போலத்தான் திருமண யோகங்கள், முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளி போன திருமணம், வயோதிக திருமணம், வயசான காலத்தில் வரக்கூடிய ஆசைகள், அல்லது வயசான காலத்தில் தேவைகள், கிட்டேருந்து ஒருத்தர் கவனிச்சுக்கணும், அது ஆசைகள் கூட சொல்ல முடியாது, தேவைகள், நீடு. அப்போ அந்த மாதிரி திருமண தடைகள் இருக்குமே, ஆனால் பொண்ணுக்கு 40 வயசாகுது, 42 வயசாகுது, பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, எத்தனையோ 30 வயசு, 36 வயசு, 42 வயசுலாம் பெண்கள் வாராகி அன்னை, வாராகி இடத்திலே திருமணம் நடைபெற்றுள்ளது. அப்போ திருமண யோகங்கள் கைகூடும், திருமணம் சிறப்பான முறையிலே நடைபெறும் எனதருமை ரிஷபராசி நேயர்களே. அதே போலத்தான் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும். அதே போல் எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே, ஆனால் பதவி போட்டிகளாக இருக்கலாம், தொழில் போட்டிகளாக இருக்கலாம், தொழில் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை அக்கம் பக்கத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், ஏற்று வீட்டு பிரச்சனையாக இருக்கலாம். அப்போ தொழில் எதிரிகள் அல்லது எதிரிகளுடைய தொந்தரவுகள், செய்வினை கோளாறுகள், மாந்திரீக தோஷங்கள், வைப்பு தோஷங்கள்,
அந்த மாதிரியான மாந்திரீக தோஷங்கள் பிரச்சனையாக இருக்குமே ஆனால் அந்த மாந்திரீக தோஷங்கள் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இடதருமை ரிஷபராசி நேயர்களே, அந்த இடதோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். வியாபாரம் சிறப்பானதாக இருக்கும். பிஸ்னஸ் சிறப்பான முறையில் இருக்கும். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலே அற்புதமான முறையில், சிறப்பான முறையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். கவலை வேண்டாம் ரிஷபராசி நேயர்களே. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம். ரிஷபராசி நேயர்களே, இன்னும் என்னை பற்றி சொல்லவே இல்லையா சாமி, இவ்வளோ அழகாக சொல்கிறீங்க, இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க. என்னை பற்றி தான் 2 வார்த்தை சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். இந்த சப்ஜெக்ட் நீங்கள் பேசவே இல்லையே, எனக்கு சில டவுட்ஸ் இருக்குங்க சாமி. இது நடக்குமா, இது ஜெயிக்குமா, இது எனக்கு கிடைக்குமா, இது போன்ற கேள்விகள் இருக்குமே. ஆனால் அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.